வணக்கம். நம்மள சுத்தி ஒரே நம்பர்ஸா இருக்கு இல்லையா? இந்த நம்பர்ஸோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க, இந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற கதைய நாம சேர்ந்து பார்க்கலாம். தினமும் எவ்வளவு நம்பர்ஸ பாக்குறோம். கிரிக்கெட் ஸ்கோர், பெட்ரோல் விலைன்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஆனா இவ்ளோ பெரிய டேட்டா குவியல ஒரே ஒரு நம்பர்ல சொல்லு அப்படின்னா முடியுமா? அது எப்படி முடியும்? நம்ம மார்க் ஷீட்ல இருந்து சேலரி ஸ்லிப் வரைக்கும் எல்லாமே டேட்டா தான். ஆனா இந்த மொத்த நம்பர்ஸையும் ஒன்னா பாக்கும்போது தலை சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண நமக்கு ஒரு வழி வேணும். அதுக்கு தாங்க ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. மையப்போக்கு அளவுகள். இது ஒரு மேஜிக் டூல் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கிற டூல்ஸ் ஒரு பெரிய டேட்டா கூட்டத்தோட சென்டர் பாயிண்ட, அதாவது டிப்பிக்கல் வேல்யூவை கண்டுபிடிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, சராசரி, இடைநிலை, அப்புறம் முகடு. இது மூணும் என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பார்வை பார்க்கலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்ம டூல் பாக்ஸ்ல இருந்து டூலே எடுப்போமா? இது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒண்ணுதான். சராசரி, அதாவது ஆவரேஜ். கூட்டுச் சராசரி, அதாவது அரித்மெட்டிக் மீன். இது ரொம்ப சிம்பிள். அங்க இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஒன்னா கூட்டி மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதால டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான் விஷயம். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சிம்பிளான உதாரணம் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்ல எடுத்த மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மார்க்ஸ்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? முதல்ல எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணா 122 வருது. மொத்தம் 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ 122 7ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 17.43. இதுதான் இவங்களோட சராசரி மார்க். சராசரியோட பெரிய பிளஸ் பாயிண்டே இதுதான். இது எல்லா நம்பரையும் கணக்குல எடுத்துக்கும். ஆனா இதுலயே ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. உதாரணத்துக்கு, இதே லிஸ்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் 100 மார்க் வாங்கியிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அந்த சராசரி 17.43லேருந்து எங்கேயோ போயிடும். இதுதான் சராசரியோட ஒரு சின்ன வீக்னஸ். சரி, நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற அடுத்த டூலுக்கு போலாம். இதோட பேரு இடைநிலை அல்லது மீடியன். பேரை கேட்டாலே புரியுமே, இது டேட்டாவோட உண்மையான சென்டர் பாயிண்ட கண்டுபிடிக்கும். இடைநிலைனா என்னன்னா, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஏறு வரிசையிலையோ இல்ல இறங்கு வரிசையிலையோ அடுக்கும்போது கரெக்டா நடுவுல என்ன நம்பர் வருதோ அதுதாங்க இடைநிலை. இதுக்கு கூட்டல் வகுத்தல்னு எந்த வேலையும் இல்ல, பொசிஷன் தான் முக்கியம். வாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸையே மறுபடியும் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மார்க்ஸ் சின்னதுல இருந்து பெருசா வரிசைப்படுத்தணும். பாருங்க, 5, 11, 16, அப்புறம் 17, 19, 24, 30. இந்த லிஸ்ட்ல எக்ஸாக்டா சென்டர்ல என்ன இருக்கு? 17. அப்போ இடைநிலை 17 தான். எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? இடைநிலையில ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது சராசரி மாதிரி ரொம்ப பெரிய நம்பராலையோ இல்ல ரொம்ப சின்ன நம்பராலையும் பாதிக்கப்படாது. அதாவது அவுட்லயர்ஸ் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கம்பெனில சிஇஓட சம்பளம் கோடியில இருக்கலாம். நீங்க சராசரி சம்பளம் கணக்கு போட்டீங்கன்னா அது ஒரு தப்பான ஐடியால கொடுக்கும். ஆனா இடைநிலை அந்த கம்பெனியோட உண்மையான நடுத்தர சம்பளத்தை கரெக்டா காட்டிடும். சரி, நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற கடைசி அண்ட் ரொம்பவே ஈஸியான ஒரு டூல் முகடு, அதாவது மோட். ஒரு டேட்டா செட்ல எது ரொம்ப பாப்புலரா இருக்கு, எது அதிகமா ரிப்பீட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க இதுதான் பெஸ்ட். மோட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல எந்த நம்பர் திரும்ப திரும்ப அதிக தடவை வருதோ அதுதாங்க மோடு. இந்த உதாரணத்தை பாருங்களேன். இங்க சில மார்க்ஸ் இருக்கு. இதுல 21ங்கிற மார்க்க மட்டும் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மத்த மார்க்ஸ் எல்லாமே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்போ இந்த டேட்டா செட்டோட மோட் எது? கரெக்ட், 21 தான். சரி, இது நிஜ வாழ்க்கையில எங்க யூஸ் ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஒரு துணி கடையில எந்த சைஸ் ஷர்ட் அதிகமா விக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா மோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நாம 3 விதமான டூல்ஸ் பார்த்துட்டோம். மீன், மீடியன், மோட். இப்போ ஒரு நிஜ உலக உதாரணத்தை எடுத்துக்கிட்டு இந்த 3ம் ஒரே டேட்டாவுக்கு எப்படி 3 விதமான கதையை சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். இங்க பாருங்க, 100 கட்டிட தொழிலாளர்களோட தினசரி சம்பள டேட்டா நம்மகிட்ட இருக்கு. எந்தெந்த சம்பள ரேஞ்சில எத்தனை பேர் இருக்காங்கன்னு இந்த டேபிள்ல பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிங்க, இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதே டேட்டாவுக்கு நாம 3 டூல்ஸையும் யூஸ் பண்ணா நமக்கு 3 வேற வேற பதில்கள் கிடைக்குது. சராசரி சம்பளம் 823 ரூபாய் 52 சென்ட், இடைநிலை சம்பளம் 832 ரூபாய் 83 சென்ட், முகட்டு சம்பளம் 858 ரூபாய் 32 சென்ட். பாத்தீங்களா, டேட்டா ஒண்ணுதான், ஆனா டிபிக்கல் சம்பளம்னு 3 நம்பர் வருது. இது எப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதாங்க இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த 3 நம்பருமே அந்த டேட்டாவோட சரியான பிரதிநிதிகள் தான். ஆனா
ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஆங்கிள், ஒவ்வொரு கதைய சொல்லுது, ஒவ்வொன்னும் அந்த டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்துல பாக்குது. அப்போ இதில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? சுருக்கமா சொல்லணும்னா, உங்க டேட்டா ரொம்ப ஏற்ற இறக்கம் இல்லாம சமமா இருந்தா தாராளமா சராசரியை யூஸ் பண்ணுங்க. உங்க டேட்டால சில நம்பர்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமாவோ கம்மியாவோ இருந்தா இடைநிலை தான் உங்களுக்கு உண்மையான பதில தரும். எது ரொம்ப பாப்புலர்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ முகடு தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரியான சமயத்துல சரியான டூல பயன்படுத்துறது தான் இங்க மேட்ரே. அதனால இனிமே நீங்க நியூஸ்ல சராசரி வருமானம் உயர்வு அப்படின்னு படிக்கும்போது உடனே அதை அப்படியே எடுத்துக்காதீங்க. ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிங்க. அவங்க சொல்றது எந்த சராசரி? அது மீனா, மீடியனா, இல்ல மோடா? ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கு. நன்றி.